பிக் பாஸ் வீட்டில் வந்து ஒரு போட்டியாளராக உள்ள நுழைந்த நிக்சன் வந்து ஐஷுங்கிற ஒரு போட்டியாளரை வந்து எவிக்ட் ஆகி போகும்போது ஒரு வசனம் சொல்லுவார். யார் அப்போ வந்து அக்ஷயாவும் விக்ரமும் ஏதோ நிற்பாங்க. கிடைக்குமா, இதுக்கு மேலே அந்த வாய்ப்பு கிடைக்குமா, போயிட்டா என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார். அவனை நான் தடவி கொடுத்து தூங்க வைப்பேன், அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஐஷு வெளில போனதுலேருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஏதோ அவர் முடிஞ்ச வரையும் கேம் ஆடிட்டு இருந்தார். இப்போ தனது அக்காவாக நினைத்து கொண்டிருந்த பூர்ணிமா மேலே பயங்கர பாசத்தை காட்டுறாரு. இப்போ மீண்டும் அந்த பழைய வேலையை ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்போ பூர்ணிமா அக்காவை தடவி வச்சு தான் பார்த்தீங்கன்னா தெரியும், A to Z எப்போ பார்த்தாலும் தடவினே இருக்க அந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். தூங்கும் போதும் தலையை அப்படியே தடவி விட்டு அப்படியே அந்த முகத்தை அப்படியே தடவி விட்டு தூங்க வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு உண்மையாலே எந்த வீட்லையும் ஒரு அக்காவை கூட தம்பி இந்த மாதிரி தூங்க வச்சிருக்க மாட்டான். ஒரு காஜி பிடிச்ச பையங்கிறது அந்த பூர்ணிமாவுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த வினுஷாவுக்கு எழுதின லெட்ரு அப்பட்டமா ஒளிபரப்பி காட்டினதுக்கு பிறகும் அந்த பொண்ணும் இவனை அலோவ் பண்ணிக்கிட்டு அவன் தம்பிங்கிற பேர்ல அக்கான்னு தான் கூப்பிடுறானா. அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த மாதிரி ஒரு நல்ல வேலை நிக்சன் கெடுக்கிறதுக்கு யாரும் தேவையில்லை. அவன் வந்து இந்த லேடிஸ் இதில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காப்புல. இந்த மாதிரி ஆட்கள் வந்து தன்னைத்தானே புதைக்குழியில் தள்ளிப்பாங்க, வேற யாரும் தள்ள தேவையில்லை.